திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, என்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பின்னர் அதற்கு எவ்வாறு இடம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு 8 பக்கத்துக்கான விளக்கத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அப்போது ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு விழா மூலமாக நடப்பதாக அவர் உணர்ந்து கொண்டதன் அடிப்படையில் தானே அதை புறக்கணிக்கிறாரு. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அதில் தெளிவாக சொல்லியிருப்பாரு, இந்த புக் ரிலீஸ் போகிறதுனால என்ன பிரச்சனை ஆக போகுது, அந்த மெச்சூரிட்டினஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் போகிறத பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதனால் என்ன பெரிய அரசியல் மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது தான் அவருடைய பதிவு ஆக்சுவலாக. ஸோ அவர் மென்டலி ரெடி ஆகிறார் ஆக்சுவலாக. போகிறதுனால என்ன வரப்போகுது, போகலன்னா தான் போனால் என்ன ஆகும். அதாவது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், தலைவர் திருமாவளவனும் விஜய் அவர்களும் இருக்கும்போது நான் ஸ்டேஜில் பேச வேண்டிய அவசியம் இருக்குமா? ஒரு புத்தக விழாவில் எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ஒரு டீசென்சி தெரியும். ஒரு புக்கில் எப்படி ஒரு மரியாதையாக எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். விஜய் அவர்கள் இருந்தாலும் அரசியல் பேச போகிறதில்ல, அம்பேத்கருடைய புக்கை பேசிட்டு போகிறார். அண்ணன் வந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை பேசணும், கொள்கைகளை பேசியிருக்க போகிறார். நான் அமைதியாக இந்த உருவாக்கத்தை பேசிட்டு போயிருப்பேன். ஸோ எனக்கான அழுத்தம் தான் என்னுடைய பேச்சுக்கான வெளிப்பாடை தவிர, தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கிரெடிபிலிட்டியை மீடியா பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு. என்ன உங்களுக்கான அழுத்தம்? திருமாவளவன் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு, நிகழ்ச்சியில் போய் நீங்கள் கலந்துக்கங்கன்னு சொல்கிறாரு, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணுறீங்கிறதையும் அவர் சொல்கிறாரு, கவனமாக பேசுங்கள்னு நான் அறிவுறுத்தினேன்னும் அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் திமுக அழுத்தத்தை பொருட்படுத்துறீங்க? உங்கள் கட்சியின் தலைவர் உங்களுக்கு பங்கேற்பதற்கு அனுமதி கொடுத்த பிறகு நீங்கள் ஏன் திமுக அழுத்தத்தை பொருட்படுத்துறீங்க? அதாவது நான் திருப்பி பதிவு பண்ணுறேன், இந்த புக்கை உருவாக்க ஒரு சிந்தனை வரும்பொழுது அவரும் நானும் பல டிஸ்கஷனில் அவரை நோக்கி அவர் கையால், இப்போ உங்களுக்கு ஒரு தந்தை இருந்தால் தந்தை வரணும்னு நினைக்க மாட்டீங்களா? இப்போ உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் தந்தையை கூப்பிட்றீங்க, வரலன்னா யார் வர வேணான்னு சொல்லுவாங்களோ அவங்க மேலே உனக்கு கோவம் திரும்பாதா?